ஹாய் எவ்ரிவன், இன்றைக்கி வந்துட்டு காஃபி பவுடர் யூஸ் பண்ணி ரொம்பவே குயிக்கான ஒரு ஸ்வீட் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் அரை கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன். அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் சேர்த்துக்கிறேன். நான் ப்ரூ தான் ஆட் பண்ணுறேன். இப்போ இதை வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சிடலாம். வேறு ஒரு பவுலில் நான் 1.5 கப் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துருக்கேன். அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதையும் மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு கடாயில் நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கிறேன். பட்டர் உருகுனதும் நம்ம கலந்து வச்சுருக்க காஃபி மிக்ஸை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து ஒரு 30 செகண்ட் அப்படியே குக் பண்ணலாம். ஒரு 30 செகண்டுக்கு அப்புறம் பார்த்திங்கனாக்கா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா பால் பவுடரும் கொக்கோ பவுடரும், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்து விஸ்கரால் மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு கட்டி பிடிக்காமல் இருக்கும். இது வந்து ரொம்ப சீக்கிரமாகவே வந்துட்டு திக்காக ஆரம்பிச்சிடும். இந்த பால் பவுடர் வந்து திக்காக ஆரம்பிக்கிற ஸ்டேஜ்லேயே வந்துட்டு நான் ஒரு அரை கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சேர்த்து கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருங்க. சர்க்கரை சேர்த்து கைவிடாமல் கிளறி ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா திக்காக ஆரம்பிக்கும். அதாவது பேன்லேருந்து ஒட்டாமல் வர ஆரம்பிக்கும். தொடர்ந்து கிண்டிகிட்டே இருக்கணும். ஒரு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக பேன்லேருந்து தனியாக வந்துடும் குக்காகி. அந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இது வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இது வந்துட்டு கம்ப்ளீட்டாக ஆற விட்டுறக்கூடாது. ஓரளவுக்கு உங்கள் கை பொறுக்கிற சூடில் இருக்கும் போதே வந்துட்டு கையில் வெண்ணெயில் நெய் தடவிட்டு உங்களுக்கு வேணுங்கிற ஷேப்பில் நீங்கள் பண்ணிக்கலாம். நான் எப்பவும் பண்ணுற பேடா ஷேப்லேயே பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ரவுண்டாக பால் மாதிரி உருட்டிட்டு அதுக்கப்புறமா லைட்டாக அதை ப்ரெஸ் பண்ணாக்கா உங்களுக்கு பேடா ஷேப் வந்துடும். உங்களுக்கு வேணுங்கிற ட்ரை ஃப்ரூட்ஸ் வச்சு நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு கேஷ்யூஸை வந்து சின்ன சின்னதாக உடச்சி டெக்கரேட் பண்ணுறேன். அவ்வளோதான், ரொம்பவே ஈஸியான ஒரு கொக்கோ காஃபி பேடா ரெடி. உங்களுக்கு வந்துட்டு சடனாக ஸ்வீட் கிரேவிங் இருக்குது, ஏதாவது சாப்பிடணும் போல் இருந்துச்சுனாக்கா நீங்கள் எதை செஞ்சு சாப்பிட்லாம். அண்ட் டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.